ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. ஒரு தெளிவான ஒரு சஜஷன் கொடுக்குற வீடியோவாக இருக்கலாம். மேபி ஒரு கிளியரான வியூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். யாருக்காக வீடியோ அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கற்றுக்குங்க, நோ ப்ராப்ளம். என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு கிடையாது. யார்கிட்டையாச்சும் ஒரு கற்றுக்குறேன். ஸோ கற்றுக்கிட்டு என்னால் இதை லைஃப்பில் மேலே வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அதில் நிறைய விதமாக கேட்டகரியில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் வரவங்க வந்து என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிகிட்ருக்கேன், இந்த லாஸ்லாம் நான் வந்து ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ரெண்டாவது தரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், நான் ரிட்டையர்மெண்ட் ஆகலான்னு இருக்கிறேன், நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து மிச்சம் இருக்கிற நாளில் வந்து ட்ரேடிங் சம்பாரிச்சு நான் வாழ முடியுமா அப்படின்றவங்க. அது மாதிரி மூணாவது கேட்டகரி, ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அணுகிறவங்க, அதாவது கற்றுக்கிட்டு என்னால் பண்ண முடியுமா, எல்லோரும் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க, கற்றுக்கிட்டு என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பொருந்தும். நம்ம அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விவரமாக பேசலாம். இப்போ எப்படின்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றவங்க, இப்போ இதில் கற்றுக்க வராங்க இல்லைங்களா, 100 பேர் கற்றுக்க வராங்கன்னா அதில் வந்து 10 பேர் வந்து வெற்றியாளராக வராங்க. மிச்சம் வந்து 90% வந்து ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. அதாவது அவங்க வந்து இதுக்கு ட்ரேடிங் சூட்டபிள் ஆக மாட்டாங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து உண்மையான விஷயம், இதுதான் யதார்த்தமான விஷயம். ஏன்னா வந்து ட்ரேடிங் அப்படின்றது வந்து என்னென்னா 10 பேருக்கு மட்டும்தான் புரியும். ஸோ 10 பேர் புரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிட்டு நிற்க முடியும். இப்போ நீங்கள் கேட்கலீங்களா கற்றுக்கிட்டு நான் பண்ணலாமா அப்படின்னு. எஸ், நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த 10ல் ஒரு நபராக நீங்கள் வந்துட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்க, லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா, தாராளமாக உங்களால் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பை இதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா, தாராளமாக முடியும். இதில் எந்த விஷயம் கிடையாது. இந்த 10 நபரில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா. ஆனால் இந்த 10 நபரில் வரது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? சரி சார், நாங்கள் தான் கற்றுக்கிறோமே, கற்றுக்கிட்டு எங்களால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லைங்களா, கற்றுக்கிட்டு இந்த கற்றுக்கிற ஜோன்லேயோ கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுற ஜோன்லேயோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் இந்த 90% ஜோனுக்குள்ளே தான் போயிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சார்ட் ரீடிங் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு நபர் அப்படின்னா, இப்போ சார்ட் ரீடிங் கற்றுக்குறாங்க, ஒரு 50,000 ஃபீஸ் கொடுத்து கற்றுக்குறாங்க, அது கற்றுக்கிட்டு எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னத்துக்கு எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சார்ட்டை பார்த்து கற்றுக்கிட்டு அதை வச்சு நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக முடியாத விஷயம். சார்ட் ரீடிங், எஜுகேஷ்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 25%. அதாவது நீங்கள் கற்றுக்கிற விஷயம், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அது ஒரு 25%. மிச்சம் இருக்கிற பாருங்கள் 50%. அது என்ன அப்படின்னா, அதுதான் சைக்காலஜி, பேஷன்ஸ், பொறுமை, என்னென்னா வச்சுக்கோங்க பேர். அதாவது நம்ம மூளை சம்மந்தப்பட்டது, நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதை செயல்படுத்துறது இதெல்லாம். ஸோ இது ஃபஸ்ட்டு 2 ஜோன் இருக்கலாம். இது எந்த ஏறக்குறைய பாஸ் பண்ணிவிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்குது. சார்ட் ரீடிங் தெரியும், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே ஃபண்டமெண்டல் விஷயம் கூட தெரியும். நியூஸ்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க, எல்லா நாலேஜும் கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இந்த 50% இருக்குதுங்களா, இதெல்லாம் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இந்த 90% ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது அவங்களால அந்த லைவ் மார்க்கெட்டில் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஒரு ட்ரேடில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு எங்கே கிளாஸ் எடுத்தாலும் சரி, இப்போ என்னுடைய கிளாஸில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கூட 3 மாதம் வரலும் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்களே. ஸோ 3 மாதத்தில் என்ன ரியாலிட்டியோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் எங்கே போய் கற்றுக்குறீங்களே தெரியாது, அவங்க என்ன சொல்லி தராங்களோ எனக்கு தெரியாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ரியலாக ட்ரேடிங் சொல்லித்தரவங்க அது உண்மையை என்னக்குதோ அது வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்து அதை வந்து உங்களுக்கு மேலே ஏற்றி விடணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி அப்படின்வாங்க. ஏன்னா இந்த ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு ஒரு 100 டைம் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 10% ஜோனுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஆனால் அந்த ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது ஏதாச்சும் விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் ட்ரேட் பண்ண தெரியும், நான் நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல வரல. உங்களுக்கு ட்ரேடிங் நல்லா பண்ண வரும். ஆனால் அந்த 2வது ட்ரேடிங் எடுக்கிறீங்களா, அப்போ உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்காது. அதாவது உங்களோட மைண்ட் எனர்ஜி இருக்காது. அந்த 2வது ட்ரேடிங்கில் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். எப்பயுமே ஒரு ட்ரேடுக்கும் 2வது ட்ரேடுக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட 2வது ட்ரேடிங் கூட பணம் இருக்கலாம், பணம் இருக்குது, அதை பற்றி எந்த விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 2வது செட்டப் வந்து போகுமா இல்லையா,
தெரியலையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருமே தவிர முதல் ட்ரேடில் வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ரெண்டாவது ட்ரேடில் வந்து கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங்கில் வந்து கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றது. இதெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த கண்டிஷனில் இருக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இன்னொரு விஷயமும் சொல்ல மேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த லாஸ் ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் உள்ளே வரீங்க. நீங்கள் கற்றுக்கலான்னு போகிறீங்க, யார்கிட்டே கற்றுக்குறீங்க. ட்ரேடிங் கற்றுக்க சொல்ல உங்களுக்கு என்னென்னா இந்த லாஸ் ரிகவர் பண்ணணுன்ற மைண்டில் மட்டும் உங்களுடைய மனசில் வந்து இதுதான் இருக்கும். நம்ம லாஸ் ரிகவர் பண்ண வந்திருக்கோம், அதனால் நம்ம கற்றுக்குறோம். நம்ம லாஸ் ரிகவர் பண்ண வந்திருக்கோம், அதனால் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனோடவே நீங்கள் வந்து மார்க்கெட்டை அணுகுவீங்க. ஓகே, அப்போ என்ன வேணால் கற்றுக்கிற மைண்ட் செட்டை விட லாஸ் ரிகவர் பண்ணுற மைண்ட் செட் அந்த ப்ரெஷர் தான் உங்களை வந்து இன்னும் மேலே அழுத்தும். ஓகேங்களா? ஸோ லாஸ் ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. போனது போச்சு, அது எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயோ எனக்கு வந்து மிகப்பெரிய பணம் போயிடுச்சு, எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் போயிடுச்சு, 50 லட்சம் போயிடுச்சு, அதே எப்படி போனால் போட்டு விட்டுற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இது யதார்த்தம். இது இப்போ ஐயோ நாள் வரத்தில் அம்மா நாள் வரத்தில் போனது தான், அவ்வளோதான் அது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து விரிவாங்க, உங்களுக்கு மைண்டை வந்து டோட்டலாக ஃப்ரீ பண்ணிக்கங்க. சரி, மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது, சார்ட்டிங் வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க, அது உண்மையிலே ஆகுமா ஆகாதா? இந்த சொல்லித்தரேன்ற பேரில் வந்து அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்றாங்க. போனால் ஒரு கிளாஸ் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சும்மா அது வேறு ஃபீஸ் கொடுத்து அது வேறு வேஸ்ட் ஆகுமா? இதெல்லாம் வந்து அலசி ஆராயணும். ஒரு யூடியூப் பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு 2 வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்படியே சரி இவங்ககிட்ட போய் கிளாஸ் எடுத்துக்கலாம், நம்ம சொன்னால் புரியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 கோடி ரூபாய் நான் வந்து சம்பாரித்தேன், 1 crore சம்பாரிச்சேன்னு ஒரு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் போட்டு வீடியோ போட்டு உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறேன்னா, அவர் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சார், நாம் போய்ட்டு அவங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டா நம்மளும் அந்த 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு நம்ம லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தவறு. ஏன்னா அவர் எத்தனை வருஷம் வந்து அந்த ஃபீல்டு இருக்கார், உண்மையிலே பணம் சம்பாதிக்கிறாரா இல்லையா, அதில் வந்து நிறைய ஆலாசி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சம்பாதிக்கிறா இல்லைன்னு நம்ம அப்படியே வெளியிருந்து சொல்ல முடியாது. ஒருத்தர் சம்பாதிக்காங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் சம்பாதிக்கவங்க சும்மா இல்லாத பிஎன்லாம் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி அவர் என்ன சொல்ல ஹோப் சேல் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு நாளாயிடும். இதெல்லாம் தெரிஞ்ச அவங்க சொல்கிறது புரியணும் உங்களுக்கு. ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃபாலோ பண்ணால் தான் அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகுமா இல்லையான்றதே தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கலாமா வேணாம்னு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சரி ஒரு நல்ல நபர் தேர்ந்தெடுத்தீங்க, கற்றுக்கிட்டீங்க, ஒரு 3 மாதம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுடைய எல்லாமே கரெக்டாக போயிட்டே இருக்குது, எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 25 பாஸ் ஆகிட்டீங்க, ரெண்டாவது 25% பாஸ் ஆகிட்டீங்க. அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸும் சரி, உங்களுக்கு என்னென்ன ஒரு லாட் சைஸ் போகணும், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஓகே ஆயிடுச்சு. இந்த சைக்காலஜியில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு கம்மினா கூட உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடும். இந்த சைக்காலஜின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ரியாலிட்டி பற்றி பேசல நிறைய பேர் லைக் பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல, இதே ஆஹா ஓஹோன்னு நம்ம ப்ராஃபிட் ஸ்க்ரீம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக விஷயம் பேசிட்டு அந்த ரியல் மார்க்கெட்டில் போய் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்க சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதை விட நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு ரெடியாக தயாராக இருந்தோம் அப்படின்னு. இப்போ நம்ம மார்னிங் அப்டேட் அனுப்புகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லி ஒரு வியூ கொடுக்குறோம் அப்படின்னா மேலே போனால் மட்டும்தான் பை எடுக்கணும். சில கீழே ஒருத்தங்க சேல் எடுக்கலாம் அப்படின்னா சேலிங் வியூ கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கிளியர் பிக்சர் வந்து கிளியராக வச்சுங்க. நம்மளால் முடியாது, முடியுமா முடியாதா குழப்பத்தில் இருக்கிறத விட முடியாது டிசைட் பண்ணுறது எவ்வளோ மேல். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.